வணக்கம். ராகவா விஷன் செய்திகளுக்காக ஆனந்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் 1.3 லட்சம் வாக்காளர்கள் நீக்கம், வரைவு வாக்காளர் பட்டியலில் தகவல். வருகின்ற 3ஆம் தேதி முதல் பொங்கல் தொகுப்பு விநியோகம், முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு. இந்தியா பாகிஸ்தான் போர் வெற்றி தின விழா, போர் நினைவிடத்தில் கவர்னர் முதல்வர் அஞ்சலி. பிரபல பன்னாட்டு நிறுவனம் பெயரில் போலி மருந்து தயாரித்து விற்பனை, போலி மருந்து குற்றவாளிகள் மீது மேலும் ஒரு வழக்கு. இனி விரிவான செய்திகள். புதுவையில் இன்று வெளியிடப்பட்ட வரைவு வாக்காளர் பட்டியலில் 1.3 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். புதுச்சேரியில் வரைவு வாக்காளர் பட்டியலை மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் இன்று வெளியிட்டார். புதுச்சேரியில் 16,171 வாக்காளர்கள் இறந்துவிட்டதாகவும் 45,312 வாக்காளர்கள் வேறு இடத்திற்கு குடிபெயர்ந்து விட்டதாகவும் 22,077 வாக்காளர்கள் குறிப்பிட்ட விலாசத்தில் இல்லாதவர்களாகவும் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1,627 வாக்காளர்கள் ஏற்கனவே வேறு சட்டமன்ற தொகுதியின் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றவர்களாகவும் மற்றும் 344 வாக்காளர்கள் வேறு காரணங்களுக்காகவும் நீக்கப்பட்டுள்ளதாக கண்டறியப்பட்டது. மொத்தம் 85,531 பேர் நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். காரைக்கால் மாவட்டத்தில் 5 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளது. இந்த 5 சட்டமன்ற தொகுதிகளிலும் 17,936 வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். இதன்படி புதுச்சேரி மாநிலம் முழுவதும் மொத்தம் 1,03,467 வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். வரைவு வாக்காளர் பட்டியலின்படி தற்போது புதுச்சேரி மாநிலத்தில் 9.18 லட்சம் வாக்காளர்கள் உள்ளனர். வருகின்ற 3ஆம் தேதி முதல் பொங்கல் தொகுப்பு விநியோகம் செய்யப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். புதுச்சேரி ரேஷன் கடைகளில் சிவப்பு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 20 கிலோ இலவச அரிசியும், மஞ்சள் அட்டைதாரர்களுக்கு 10 கிலோ இலவச அரிசியும் வழங்கப்படுகிறது. இதற்கிடையே புதுச்சேரி சட்டசபையில் அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் 2 கிலோ இலவச கோதுமை வழங்கப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி ஏற்கனவே அறிவித்திருந்தார். இந்த திட்டத்தை திலாசுப்பேட்டை ரேஷன் கடையில் 2 கிலோ இலவச கோதுமையை பொதுமக்களுக்கு வழங்கி அவர் துவக்கி வைத்தார். அக்டோபர், நவம்பர் மாதத்திற்கான தலா 2 கிலோ வீதம் 4 கிலோ இலவச கோதுமை வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் ரங்கசாமி செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்பொழுது அவர் இலவச அரிசி மற்றும் கோதுமை தொடர்ச்சியாக வழங்கப்படும் என்றும் சட்டமன்றத்தில் அறிவித்த அனைத்து வாக்குறுதிகளையும் அரசு செயல்படுத்தி வருவதாக தெரிவித்தார். ஜனவரி 3ஆம் தேதி முதல் 750 ரூபாய் மதிப்பிலான பொங்கல் தொகுப்பு ரேஷன் கடைகளில் வழங்கப்படும் என்றார். பிரதமர், முதலமைச்சர் படம் மட்டும் அரிசி மற்றும் கோதுமை வழங்கும் பையில் இருந்ததால் போதும் என்று கவர்னர் அறிவுறுத்தியதால் அவரின் படம் அச்சிடவில்லை என்றும் அவர் விளக்கமளித்தார். இந்தியா பாகிஸ்தான் போர் வெற்றி தின விழாவையொட்டி போர் நினைவிடத்தில் கவர்னர், முதல்வர் அஞ்சலி செலுத்தினர். 1971ஆம் ஆண்டு இந்தியா பாகிஸ்தான் போர் வெற்றி தின விழா புதுச்சேரி அரசு சார்பில் கடற்கரை சாலை பிரெஞ்சு தூதரகம் எதிரில் உள்ள போர் நினைவிடத்தில் நடைபெற்றது. கவர்னர் கைலாஷ்நாதன் போர் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர் திருமுருகன், துணை சபாநாயகர் ராஜவேலு, அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம், தலைமை செயலர் சரத் சௌஹான், காவல்துறை இயக்குனர் ஷாலினி சிங், செய்தித்துறை செயலர் முகமது அசின் அபித், மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் மற்றும் முப்படை வீரர்கள் கலந்து கொண்டு மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். இறுதியாக 2 நிமிடம் மௌனம் அனுசரிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து முன்னாள் இராணுவத்தினரும் மரியாதை செலுத்தினர். பிரபல பன்னாட்டு நிறுவனம் பெயரில் போலி மருந்து தயாரித்து விற்பனை செய்ததாக போலி மருந்து குற்றவாளிகள் மீது மேலும் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் பிரபல மருந்து நிறுவனம் பெயரில் போலி மருந்துகள் தயாரித்து நாடு முழுவதும் விற்பனை செய்த வழக்கில் ரெட்டியார்பாளையத்தை சேர்ந்த ராஜா என்கிற வள்ளியப்பன், போலி மருந்துகளை மொத்த விற்பனையாளரான புதுச்சேரி இளங்கோ நகரில் வசித்து வந்த சீர்காழியை சேர்ந்த ராணா, காரைக்குடியை சேர்ந்த மெய்யழகன், குடோன்களை நடத்தி வந்த புதுச்சேரி அரியூர் சிவராந்தகத்தை சேர்ந்த விவேக் உள்ளிட்ட 13 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதில் ராஜாவின் வீட்டை போலீசார் சோதனையிட்டதில் பல லட்சம் ரூபாய் ரொக்கம், நகைகள் இருந்தது பறிமுதல் செய்யப்பட்டது. இவர்கள் வட மாநிலங்களில் இந்த மருந்துகளை அதிகமாக விற்பனை செய்தது தெரிய வந்தது. இதில் ஆக்ரா, மிசாபூர் ஆகிய காவல் நிலையங்களில் ராஜா, விவேக், ராணா ஆகியோர் மீது ஏற்கனவே வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரி சிபிசிஐடி போலீசார் ராஜா மற்றும் அவரது கூட்டாளிகளை கைது செய்திருப்பதை அறிந்த
ஆக்ரா போலீசார் கடந்த 13ஆம் தேதி புதுச்சேரி வந்தனர். மற்றொரு வழக்கில் காவலில் எடுத்து விசாரிக்க இருப்பதால் 16ஆம் தேதிக்கு பிறகு ராஜா, விவேக் ஆகிய இருவரையும் அழைத்து செல்லுமாறு ஆக்ரா போலீசாரிடம் சிபிசிஐடி போலீசார் தெரிவித்துள்ளனர். இதனை ஏற்ற ஆக்ரா போலீசார் அதே வழக்கில் நிபந்தனை ஜாமீனில் வெளியே வந்துள்ள ராணாவை புதுச்சேரி இளங்கோ நகரில் உள்ள அவரது வீட்டில் கைது செய்து ஆக்ராவிற்கு அழைத்துச் சென்றனர். இந்நிலையில் போலி மருந்து நடத்தி வந்த முக்கிய குற்றவாளியான ராஜாவை காவலில் எடுத்து விசாரிக்க புதுச்சேரி தலைமை குற்றவியல் நீதிமன்றத்தில் சிபிசிஐடி போலீசார் நேற்று மனு தாக்கல் செய்தனர். அந்த மனு இன்று விசாரணைக்கு வருகிறது. அனுமதி கிடைத்தவுடன் உடனடியாக விசாரணையை தொடங்குகின்றனர். இதில் மேலும் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் புதுச்சேரி மேட்டுப்பாளையம் காவல் நிலையத்தில் ராஜா மீது மேலும் ஒரு பிரபல மருந்து நிறுவனம் புகார் அளித்துள்ளது. லூபின் நிறுவனத்தின் 34 மருந்துகளில் 13 மருந்துகளை போலியாக தயாரித்து சென்னை, பெங்களூரு, ஜம்மு, மும்பை ஆகிய பகுதிகளில் விற்பனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து ராஜா, விவேக் ஆகிய 2 பேர் மீது ரெட்டியார்பாளையம் காவல் நிலையத்தில் மேலும் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மீனவரை வழிமறித்து கத்தியால் வெட்டி கொலை செய்ய முயன்ற 8 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். புதுவை தவளக்குப்பம் அருகே உள்ள நல்லவாடு சுனாமி குடியிருப்பை சேர்ந்தவர் வெற்றிவேல் என்கிற சத்தியமூர்த்தி மீன்பிடி தொழில் செய்து வருகிறார். இவரது மனைவி சசிகுமாரி. சம்பவத்தன்று சத்தியமூர்த்தி தனது காரில் உறவினரின் வீட்டு விசேஷத்திற்கு சென்றுள்ளார். திருமண மண்டப வாசலில் காரில் இறங்கி கொண்டிருந்தார். அப்போது காரின் பின்புறமாக இருசக்கர வாகனத்தில் வந்த பூரணாங்குப்பத்தை சேர்ந்த பிரவீன் என்பவர் வழிவிட சொல்லி தகராறில் ஈடுபட்டுள்ளார். இதில் இருவருக்கும் கைகலப்பு ஏற்பட்டுள்ளது. இதில் பிரவீனை அவர் தாக்கியுள்ளார். இதனால் பாதிக்கப்பட்ட பிரவீன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இதனைத் தொடர்ந்து காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. தவளக்குப்பம் போலீசார் இரு தரப்பினரையும் அழைத்து சமாதானம் பேசி அனுப்பி வைத்துள்ளனர். இந்நிலையில் பிள்ளையார்குப்பம் கருமாதி கொட்டகை அருகில் வெற்றிவேல் தனது மனைவியுடன் காரில் சென்று கொண்டிருந்தார். அப்போது பூரணாங்குப்பத்தை சேர்ந்த ஏழுமலை, தர்மராஜ், குருமூர்த்தி, ஹரிஹரன், விஸ்வா, யஷ்வந்த், சரவணன், ரகு ஆகியோர் அவர்களை வழிமறித்து இரும்பு ராடு, பட்டா கத்தி மற்றும் தடி உள்ளிட்ட ஆயுதங்களால் சரமாரியாக தாக்கியுள்ளனர். இதில் அவர்கள் இருவரும் காயமடைந்தனர். இருவரும் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று மேல் சிகிச்சைக்காக புதுவை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அங்கு அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் குற்றவாளிகளை கைது செய்ய கோரி தவளக்குப்பம் 4 முனை சந்திப்பில் போராட்டம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து போலீசார் குற்றவாளிகளை கைது செய்தனர். இதனால் பரபரப்பு ஏற்பட்டது. போலி மருந்து வழக்கை சிபிஐ விசாரிக்க கோரி தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் மக்கள் உயிரை பறிக்கும் போலி மருந்து தொழிற்சாலை குற்றவாளிகளின் சொத்துக்களை பறிமுதல் செய்து தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்ய வேண்டும் என்றும் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வலியுறுத்தியும் தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றதா. புதுச்சேரி அண்ணா சிலை அருகில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்க தலைவர் பிரகாஷ் தலைமை தாங்கினார். ராஜ்குமார், ஸ்ரீனிவாச பெருமாள், கஸ்பர், சதீஷ், கபிரியல், பாபு, குணா, சரளா உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டனர். ஆர்ப்பாட்டத்தில் டிவி நகராஜா தொடக்க உரையாற்றினார். மேலும் பல்வேறு பொதுநல அமைப்புகளை சேர்ந்த தலைவர்கள் கலந்து கொண்டனர். ஜிக்மரில் வேலை வாங்கி தருவதாக கூறி 40 லட்சம் ரூபாயை மோசடி செய்த பல்கலைக்கழக துணை பதிவாளரை போலீசார் தேடி வருகின்றனர். புதுவை உருவையாறு பகுதியை சேர்ந்தவர் முரளிதரன் தன்னுடைய தங்கைக்கு ஜிக்மரில் செவிலியர் வேலை தேடி வந்துள்ளார். இந்நிலையில் புதுவை அண்ணா சாலை லப்போத் வீதி சந்திப்பில் டீ கடை நடத்தி வரும் ராஜ்குமார் என்பவருடன் ஜிக்மர் பணி சம்பந்தமாக அறிமுகம் கிடைத்துள்ளது. இதனைத் தொடர்ந்து முரளிதரன் தன் தங்கைக்கு ஜிக்மரில் செவிலியர் பணி வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். அப்போது ராஜ்குமார் தனக்கு தெரிந்த நண்பர் மூலம் நிச்சயமாக வேலை வாங்கி தருவதாக கூறியுள்ளார். இதனை நம்பிய முரளிதரன் தன் தங்கை மற்றும் தங்கையின் நண்பர்கள், உறவினர்கள் என்று அனைவரிடமும் தெரிவித்துள்ளார். அவர்களில் சிலரும் ஜிக்மரில் வேலைக்காக 40 லட்சம் ரூபாயை முரளிதரனிடம் கொடுத்துள்ளனர். முரளிதரன் அதனை எடுத்துக்கொண்டு ராஜ்குமாரிடம் கொடுத்துள்ளார். இந்நிலையில் செவிலியர் பணிக்கான முடிவுகள் வெளியாகியுள்ளது. அதில் பணம் கொடுத்தவர்கள் தங்களது பெயர் பட்டியலில் இடம்பெறாததால் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இது குறித்து முரளிதரன் ராஜ்குமாரிடம் கேட்டபோது அவர் பணத்தை கொடுக்க மறுத்துள்ளார். இது குறித்து ஒதியஞ்சாலை காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. ராஜ்குமாரை கைது செய்து விசாரணை நடத்தியதில் ஜிக்மரில் வேலை வாங்கி தருவதாக கூறி 40 லட்சம் பெற்றது உண்மைதான் என்றும் அதில் 5 லட்சத்தை மட்டும் தான் எடுத்துக்கொண்டு மீதம் 35 லட்சம் ரூபாயை அப்போது ஜிக்மரில் பதிவாளராக பணியாற்றிய மகேஷ் என்பவரிடம் லஞ்சமாக கொடுத்ததாக தெரிவித்துள்ளார்.
இதனையடுத்து இந்த வழக்கை லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு மாற்றம் செய்தனர். லஞ்ச புகார் காரணமாக ஜிப்மரில் பதிவாளராக பணியாற்றி வந்த மகேஷ் புதுச்சேரி பல்கலைக்கழக துணை பதிவாளராக மாற்றம் செய்யப்பட்டார். தற்போது புதுச்சேரி பல்கலைக்கழக துணை பதிவாளராக பணியாற்றி வரும் மகேஷை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்யும் நடவடிக்கையில் ஈடுபட்டனர். இதனை அறிந்த மகேஷ் கடந்த 4ஆம் தேதி முதல் தலைமறைவாகியுள்ளார். அவரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். புதுவையில் மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்த 3 பேரை போலீசார் கைது செய்தனர். புதுவை திருபுவனை காவல் நிலைய உதவி ஆய்வாளர் கதிரேசன் மற்றும் போலீசார் நேற்று ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது புராணசிங்குபாளையம் அரசு பள்ளி அருகே 3 பேர் நின்று கொண்டு டியூஷன் சென்று வரும் மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்வதாக தகவல் கிடைத்தது. உடனே போலீசார் அங்கு சென்றனர். போலீசாரை கண்டதும் 3 பேரும் அங்கிருந்து தப்பியோட முயன்றனர். போலீசார் அவர்களை மடக்கி பிடித்து விசாரணை நடத்தியதில் அவர்கள் சிறுவந்தாடு மோட்சகுளம் மாரியம்மன் கோவில் தெருவை சேர்ந்த சுப்பிரமணியத்தின் மகன் சுபாஷ், புராணசிங்குபாளையம்பேட் மாரியம்மன் கோவில் வீதியை சேர்ந்த குமாரின் மகன் சிந்தனை தாசன் என்கிற தாஸ் மற்றும் முகேஷ் என்பது தெரிய வந்ததா. இதனையடுத்து அவர்களிடம் இருந்து 32 கிராம் கஞ்சா, செல்போன் ஆகியவற்றை பறிமுதல் செய்த போலீசார் அவர்களை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுவை மத்திய சிறையில் நீதிபதிகள் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். புதுச்சேரி தலைமை நீதிபதி ஆனந்த், குற்றவியல் நீதிபதி யஷ்வந்த் ராவ், மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைய நீதிபதி ரமேஷ் ஆகியோர் காலாப்பட்டு மத்திய சிறையில் திடீர் ஆய்வு செய்தனர். அவர்களை சிறைத்துறை ஐஜி சிவராஜ் மீனா, தலைமை கண்காணிப்பாளர் வெங்கடேசன் ஆகியோர் வரவேற்றனர். தொடர்ந்து நீதிபதிகள் சிறையின் அனைத்து பகுதிகளிலும் ஆய்வு மேற்கொண்டனர். சிறையின் அடிப்படை வசதிகளை பார்வையிட்டனர். தொடர்ந்து சிறைவாசிகளிடம் குறைகளை கேட்டறிந்தனர். தொடர்ந்து பெண் சிறைவாசிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை நீதிபதிகள் வழங்கினர். மேலும் தொடர்ந்து சிறைச்சாலையில் நடைபெறும் குற்றங்கள் மற்றும் பாதுகாப்புகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தனர். புதுவை வில்லியனூரில் 12 பயனாளிகளுக்கு வீடு கட்டும் ஆணையை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா வழங்கினார். புதுச்சேரி அரசு குடிமைமாற்று வாரியம் மூலம் பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் வில்லியனூர் தொகுதியைச் சேர்ந்த 12 பயனாளிகளுக்கு கல்வீடு கட்டுவதற்கான மானிய தொகை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றதா. 2 மற்றும் 3ஆம் தவணை தொகை 11,10,000க்கான ஆணை வழங்கும் நிகழ்ச்சி வில்லியனூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றதா. சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு வீடு கட்டுவதற்கான அரசாணை மற்றும் தவணை தொகைக்கான அடையாள அட்டையை வழங்கினார். குடிசை மாற்று வாரிய முதன்மை செயல் அலுவலர் ரவிச்சந்திரன், உதவி பொறியாளர் அனில்குமார், இளநிலை பொறியாளர், கள ஆய்வாளர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். களித்தீர்த்தால் குப்பம் பகுதியில் புதிய ஆழ்துளை கிணறு அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுவை திருபுவனை தொகுதிக்குட்பட்ட களித்தீர்த்தால் குப்பம் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் குடிநீர் பற்றாக்குறையை போக்க 38.65 லட்சம் ரூபாய் செலவில் புதிய ஆழ்துளை கிணறு அமைக்கும் பணியை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்டத்தின் சார்பில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றதா. ராட்சத போர்வெல் இயந்திரம் மூலம் ஆழ்துளை கிணறு அமைக்கும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். விழாவில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கண்காணிப்பு பொறியாளர் சுந்தரமூர்த்தி, பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் பக்தவச்சலம், கிராம குடிநீர் திட்ட உதவி பொறியாளர் சிவானந்தம், இளநிலை பொறியாளர் கார்த்திக் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். திண்டிவனம் துணை ஆட்சியர் அலுவலகத்தில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட முயன்ற விவசாயிகளுக்கும் போலீசாருக்கும் இடையில் வாக்குவாதம் ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திண்டிவனம் சார் ஆட்சியர் அலுவலகத்தில் டிட்வா புயல் பாதிப்புக்குள்ளான சவுகை உள்ளிட்ட வேளாண் மற்றும் தோட்டக்கலை பயிர்களை கணக்கீடு செய்து உரிய நிவாரணம் வழங்க வேண்டும். நீர் பெருந்தகரத்தில் கலைஞர் கனவு இல்லத்தில் நடைபெற்ற முறைகேடுகளை கண்டுபிடித்து ஊராட்சி மன்ற தலைவர் மீதும் அவருக்கு உடந்தையாக இருந்த அரசு அதிகாரிகள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அரசுக்கு சொந்தமான புறம்போக்கு நிலத்தில் குடியிருக்கும் மக்களுக்கு நிரந்தர வீட்டுமனை பட்டா மாற்றிக் கொடுக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி விவசாயிகள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். 10க்கும் மேற்பட்ட விவசாயிகள் திரண்டு சார் ஆட்சியர் அலுவலகத்தை நோக்கி வந்தனர். அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தினர். அப்போது விவசாயிகளுக்கும் போலீசாருக்கும் இடையில் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து முக்கிய விவசாய பிரதிநிதிகள் துறை சார்ந்த அதிகாரிகளை நேரில் சந்தித்து தங்களது கோரிக்கைகளை முன்வைத்து மனு அளித்தனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். தங்கம் 1 கிராம் 12,270 ரூபாய். ஒரு சவரன் தங்கம் 98,160 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 2,080 ரூபாய்.
மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் 1.3 லட்சம் வாக்காளர்கள் நீக்கம், வரைவு வாக்காளர் பட்டியலில் தகவல். வருகின்ற 3ஆம் தேதி முதல் பொங்கல் தொகுப்பு விநியோகம், முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு. இந்தியா பாகிஸ்தான் போர் வெற்றி தின விழா, போர் நினைவிடத்தில் கவர்னர் முதல்வர் அஞ்சலி. பிரபல பன்னாட்டு நிறுவனம் பெயரில் போலி மருந்து தயாரித்து விற்பனை, போலி மருந்து குற்றவாளிகள் மீது மேலும் ஒரு வழக்கு. இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.